சரி வர தாயத்தை கேட்க வேண்டியதாங்க. எதுக்கா செக்யூரிட்டி ஜாஸ்தி கொடுக்கணும். அதெல்லாம் நம்ம சிஎம் அப்படியே ஆர்டர் போட்டாங்க. தெரியாதவங்க இப்ப பாரு இந்த பிளாக் பேக்னு சொல்றாங்க பாருங்க, அந்த கருப்பு பூனை அந்த பணியும் நிறைய பாதுகாப்பு பேப்பர்லாம் ரெடியா வந்துருச்சு. வெரி குட் வெரி குட். என்னமோ செய்யறது நான் சொன்னேன், அம்மா கூட்ட ஆம்பளை வேலை செய்திருப்பாரு. அம்மா சரவணம் பாருங்க, கவலையே படாது. நான் காத்தாலே போய் இந்தியாவுக்கு வடகு எல்லாம் சரவண பவன் பார்த்து பிடிச்சாங்க. தாத்தா சரவண பவன் சொன்னது முருகப்பெருமானடா. இந்த சோதனையில இருந்து என்னை காப்பாற்ற நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? திட்டம் இருக்கிறது அப்பனே, திட்டம் இருக்கிறது. ஆனால் சில காலம் பிடிக்கும் அதை நிறைவேற்றுவதற்கு. சில காலம்னா ஓரிரு மாதங்கள் பிடிக்கலாம். ஐயோ, அதுக்குள்ள அந்த தலைவர் போட்டாங்க. அப்பனே, மந்திரம் கால் மதிமுக்கால் என்று சொல்லி இருக்கிறார்கள். யாம் மந்திரம் செய்வதற்கு முன்னே ஒரு தந்திரமும் செய்தாக வேண்டும். என்ன சொல்றீங்க? அதாவது ஆளவந்தானில் உருவம் கொண்ட ஒரு மாநிலனை அவன் நாற்காலில் உட்கார வைக்க வேண்டும். புரியல உனக்கு என்ன மாதிரி ஒரு டக்கு ரயில தூக்குதா தெரியுமா? அதாவது உன்ன மாதிரியா ஒரு டூபை செட் பண்ணுன்ற ஏன்னா ஆபத்து வந்துச்சுன்னு வச்சுக்கா உனக்கு வராது. அந்த டூப்பு தான் வரும். இந்த ஐடியா சொல்றது சவால் நினைக்கும். இந்த ஐடியால சரியான ஐடியா சவால். சாமி அவருக்கு தான் ஏதோ ஒரு வழி சொல்றீங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் இல்லை. என்ன? அதாவது எனக்கு சித்தி கிடைக்க வேண்டுமா? கிடைக்கும் கிடைக்கும். உன் அப்பனை மர்மணம் செய்து கொள்ள இன்னும் ஒரு பெரிய பலத்த யோசனையில் இருக்கீங்க. அப்பனே, உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி யாம் யோசித்துக் கொண்டு இருக்கிறோம். ஞான திருஷ்டியில் அது நன்றாக தெரிகிறது. நீ எதிர்காலத்தை பத்தியா சொல்லுங்க தாத்தா. அதாவது உன் ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது. அதாவது நீ இறந்து விட்டாலும் உன் ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது. என்ன சொல்றீங்க தாத்தா நீங்க? அதாவது நீ இறந்து போனாலும் உன் ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது என்று ஏன் சொன்னேன் தெரியுமா? சொல்லுங்க தாத்தா. ஆள வந்தா எதற்கும் ஒரு மந்திரம் செய்துவிட்டு பின்னால் அதை பற்றி யோசிப்போம். பழைய கண்டம் நீங்கி புதிய கண்டம் வந்தால் நித்திய கண்டம் நீங்க நிம்மதியாக வாழ வழி உண்டு. நிம்மதியாக வாழ வழி உண்டு. ஆனால் மனையாளின் கிரகச்சார பலன் தெரிந்ததும் மனையாளின் கிரகச்சார பலம் என்று சொல்லுகிறார்களே, உன் மனைவியின் ஜாதகத்தை கொடு. சாமி, முதல்ல சம்சாரத்து ஜாதகமா இல்ல ரெண்டாவது சம்சாரத்து ஜாதகமா? என்ன இவன் இப்படி குழப்புகிறானே ஆளவந்தா? சாமி, நான் பார்க்கல சாமி. நம்ம மந்திரிங்க ஒரு செட்டப்பா இருக்கு. செட்டப்பா? அப்படி என்றா செட்டப் என்ன தெரியாது உனக்கு? அதான் சின்ன ஊடு. சின்ன ஊடு. சின்ன ஊடா? ஓ, சின்ன ஊடுனா கூட என்ன தெரியாது அவனுக்கு. சரியான மனமஞ்சாங்க. 400 வருஷம் நீ வாங்கி என்ன பிரயோஜனம்? அதாவது அந்த காலத்துல எல்லாம் ஆட்சிக்கு ஒண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆட்சிக்கோசரம் எங்க ஐயா கன்னியாகுமரி அம்மாவை கல்யாணம் கட்டினாரு. ஆட்சிக்கோசரம் மயிலாப்பூர்ல மாதிரி அம்மாவை செட்டப் பண்ணினாரு. இருந்தாலும் முறைப்படி தாலி கட்டி இது கல்யாணிக்கு தானே அவள் ஜாதகத்தை கொண்டு வர. இல்ல சாமி, ரெண்டுமே முறைப்படி தாலி கட்டத்தான். ஒரே குழப்பம் ஒரே குழப்பம். அப்படியானால் மூத்த பிள்ளையின் ஜாதகம் தான் வேண்டும். சாமி, இந்த முதல் சம்சாரத்து மூத்த புள்ளியா இல்ல ரெண்டாவது சம்சாரத்து மூத்த புள்ளியா? ஆட வந்தா இது என்ன ஒரே குழப்பமா இருக்கிறது? போகிற போக்கை பார்த்தால் நீ சாமியாராகி ஒரு பெரிய ஆசிரமமே நடத்தி விடுவாய் போது. சாமி, நீ கண்டியா மந்திரி வந்து ஆபத்து நீங்க என்ன பண்ணா கோயில்கிட்ட போகிறாயா? அட கோயில் கருத்துல அந்த காலத்துல கணுத்தறி வாரிங்க அவங்க எல்லாம் செய்ய. நான் வந்து ஒரு பெட்டா நல்ல எல்ஐசி வசதியா ஒரு கட் அவுட் வச்சிருக்கேன். அப்படியா? என்னுடைய ஜாதகம் பார்த்து நல்லபடி பலன் சொன்னோம். அருமையான ஜாதகம். தாத்தா, நானும் சிஎம்க்கு மனைவி ஆகணும். அந்த அதிர்ச்சி எனக்கு இருக்க பாருங்க. ஐயோ, என்ன பண்ணி அப்ப மந்திரி விட்டு போறீங்க? ஐயோ, அப்படி இல்லை. அவர் சிஎம்மாக நான் அவருடைய மனைவி. அதான் நான் பயங்கர கூட்டம் தானே. கல்யாணி, உனக்கு ஒரு சக்கரத்தி இருக்கிறாளே. தாத்தா, என்ன சொல்றீங்க தாத்தா? சக்கரத்தி இருக்கிறாள் என்று சொல்லி. ஐயோ, மோசம் போயிட்டே
ஜாதகத்தில் தான் இருக்கிறாரா? இல்லையே, ஜாதகத்துல தான் தாத்தா தமாஷா சொல்றாரு. சக்கரத்தின் விலாசம் வேண்டுமா? கபாலி, இப்போதைக்கு என்னுடைய ஞானகத்தி சக்தியை உனக்கு கொடுத்து விடுகிறேன். நீ அப்படியே போய் அந்த சக்கரத்தின் விலாசத்தை வாங்கி கொடுத்து விடு. ஆமா, வந்துச்சு. ஆனா அந்த மந்திரிய உப்பத்தின்னு வந்தவன் நான் எப்படி அவருக்கு துரோகம் பண்றது? அன்னிதானே எனக்கு துரோகம் செய்யலாமா? அதுவும் கரெக்ட் தான். ஞானத்துல மயிலாப்பூர் பெற்ற கபாலீஸ்வரர் கோயில் இருக்கு. அதுக்கு மேல ட்ரை பண்ணி பார்த்தா அதுக்கு மேல பெற்ற கோபுரம் இருக்கு. கபாலி பின்னாடி பார்க்க முடியாம கோபுரம் வரைக்குமே அடுத்த எலெக்ஷன்ல தலைவர்கிட்ட சொல்லி உனக்கு எம்எல்ஏ சீட் வாங்கி கொடுக்க நல்லா பார்ப்பா. எம்எல்ஏ சீட்டாக அந்த கோபுரத்தின் பின்னால வாரியர் தலைவர் பதவிக்கு ஒன்னதான் போடணும்னு நம்ம தலைவர் சொல்லிட்டு இருந்தாரு. வாரியர் தலைவர்னு வந்தா பட்டாணி மருமகளே, கவலை வேண்டாம். யாம் சக்கரத்தை ஹோமம் செய்வோம், எல்லாம் சரியாகிவிடும். என்ன கொஞ்சம் செலவாகும், அவ்வளவுதான். என்ன தண்ணி பெற்றா செலவு போது ஓமத்துக்கு போய் என்ன ஓமம் சேர்த்து ஓமாட்டு வேணும் சொல்லு. எத்தனை பாட்டு வேணாலும் புடிச்சாந்துடுற. அபத்தம் அபத்தம். கல்யாணி, முதலில் சக்கரத்தை ஹோமம் உன் எதிரியை அழிப்பதற்கு, இரண்டாவது சுதர்சன ஹோமம் அவனுடைய எதிரி அழிப்பதற்கு. எல்லாம் சரியாகிவிடும். ஆனால் கல்யாணி, இப்போது எனக்கு உண்டி கொடு. எந்த கோயில் உண்டி தானே? மனிதனுடைய வயிறு தானப்பா அவனுக்கு உண்டி. கல்யாணி, என் செய்வது குட் மார்னிங். குட் மார்னிங். மினிஸ்டருக்கு பாதுகாப்பு கொடுக்க கமிஷனர் என்ன நினைச்சிருக்காங்க? உங்க 2 பேர்ல யார் மினிஸ்டர்? யாரை பார்த்தா மினிஸ்டர் இருக்குது? இந்த முகத்தை பார்த்தா மினிஸ்டருக்கு இருக்க வேண்டியதெல்லாம் இந்த முகம் தான் இருக்கு. ஆனா எந்த முகத்தை பார்த்தா நீங்க தான் மினிஸ்டர் மாதிரி இருக்கீங்க. டோன்ட் மிஸ்டேக் மீ சார். நான் டெல்லியில ஸ்பெஷலா வந்திருக்கேன். பை தி வே, நீங்க யார் மினிஸ்டர்? குட் மார்னிங் சார். சார், நீங்க இப்போ சி கேட்டீங்க. அதான் தான் உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் செக்யூரிட்டி. என்ன அது சி கேட்டீங்க? அப்ப ஸ்டார் பிளஸ் சன்னிதெல்லாம் என்னாச்சு? சி மட்டும் தானே? மொராஜி, காந்திஜி, நேருஜி அந்த மாதிரி ஆளா வந்தாச்சு. பாத்தியா, நான் நேஷனல் லெவல்ல போயிட்டேன்டா. சார், உங்க பேரு என்ன? மிஸ்டர் பூதலிங்கம் சார், ஐபிஐ எஸ்பி. என்னது? இந்தியன் பேங்க்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டா? ஹலோ, ஐபிஐனா இந்தியன் பீரோ, எஸ்பி சூப்பர் அப்போ போலீஸ் சூப்பர். ஆமா, நீங்க எங்க தங்கிருக்கீங்க சார்? இனிமே உங்க கூட தங்க சொல்லிட்டு காங்கிரஸ் சார். வெரி குட், வெரி குட், வெரி குட். சார், ஒரு நிமிஷம். நீங்க சாப்பிடுங்க. எச்ச பண்ணி குடிச்சு அதிகம் உங்க உயிரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு சார். என்ன மனுஷன் ஏயா, அது ஒரே ஒரு சொட்டு சாப்பிட்டு பார்த்து சொல்லக்கூடாது. இப்படின்னு கால சுருன்னு இந்த பிஸ்கோட்டோட தூங்குவா அதோட புள்ளி போனாங்க முடியாது. இங்கே கூட என்ன எச்சல சாப்பிட பிரச்சனை என்னது? விவசாய கிடைக்கணுமா? இந்த விவசாய கூட நீங்க விரும்பினாலும் விரும்ப விட்டாலும் நான் உங்க கூட தான் விரும்புறேன். என்ன உங்களுக்கு தெரிஞ்சு யாராலையும் பிரிக்கவே முடியாது சார். நான் உங்க நிழல் மாதிரி. சார், நிழல் மாதிரி சொன்னீங்க. என்னோட பெட்ரூமுக்கு வருவீங்களா? என்ன சார் அப்படி கேட்டீங்க? ஒரு வியாபாரம். நான் வந்து உங்க கூட படுத்துக்கிறேன் சார். நான் வேணா அந்த பக்கம் படுத்துக்கிறேன் சார். என்னதான் சொல்றீங்க? நீ ஒண்ணும் செய்ய வேணாங்க. என்ன வாழ முடியாது, சரியா சாப்பிட முடியல, பிரைவேட் கூட இல்லை. அப்பாங்க மயிலாப்பூர் சின்ன ஒரு போஸ்டர்ல கூட கூட வந்துடும் போல இல்ல.
நீ போகும் இடமெல்லாம் நான் வருவேன் நீ போகும் இடமெல்லாம் நான் வருவேன் சார், இது மேலுக்கு உத்தரவு சார். நான் உங்களை விட்டு பிரியவே கூடாது. என்ன பத்தியடா, ஒரு கைதியோட நடனா இருக்கா? சரியா சாப்பிட முடியல. தம்பி, டாய்லெட்டுக்கு போனோம். போலாங்களா? போயிட்டு சார். இந்த ஒரு இடத்துல கூட வா. ஹலோ, நீ எங்க போற? அங்கதான். நீ யார் அந்த வீட்டுல? நான் நம்ம மந்திரிக்கு பொலிட்டிக்கல் பிரியா பேர் தான் தெரியுமா? கபாலி. நான் இன்னாச்சுக்கு என்ன பத்தி தான் கேட்டுக்கிறீங்க? எல்லாம் செக்யூரிட்டி அங்கதான். ஆமா, நீ மினிஸ்டருக்கு பிரியா இல்ல? ஆமா. அப்போ இந்த வீட்டுல யாராவது சொல்ல முடியுமா? அமெரிக்கால பெரிய பொண்ணு படிச்சுருக்குது, கோயம்புத்தூர்ல 2வது பொண்ணு படிச்சுருக்குது, பெங்களூர்ல 3வது பொண்ணு இல்லையா? இந்த வீட்டுல யாராவது இருக்கிறாங்கன்னு கேட்டேன். நீ இல்லாதவங்களை பத்தியா சொல்றீங்க? இந்த வீட்டுல கேட்கல நீங்க. இந்த வீட்டுல ஒரு சம்சாரம் கல்யாணி அம்மா இருந்தாங்க. அப்புறம் சித்தநாத சித்தர்னு ஒரு சாமியார் 400 வயசாவது ஆகுது. கேட்டா அகத்தியரோட தோழி முன்னா விளையாடுன்னு தெரிகிறாரு. 400 வயசு சித்தரா? ஆமா. அகத்தியருக்கு தெரிஞ்சவரா? ஆமா. சந்தேகமா இருக்கு. கபாலி, என் நாளை கூட்டு நான் பார்க்கணும். கரெக்டான் சொல்றேன். நானே அதான் வந்துட்டாரு. கேட்டா நம்பி பார்த்தான் ஆழம்தான் காவலுக்கு வந்திருக்கிற மாதிரி தெரிகிறது. பேர் என்னவோ சொல்ல வேண்டாம், சொல்ல வேண்டாம். யார் ஞானதர்ஷியே கண்டுகொள்வோம். பூதலிங்கம் தானே? அதற்கும் நீ யாரியா? அப்படி நீ நான் என்பதெல்லாம் அகந்தையான சொல். யாம் சித்தநாத சித்தர் பட்டாணி ஆழவந்தானுக்கு பட்டாணி தாத்தா ஆக வேண்டியது. அதாவது அவனுடைய எழுத்தாத்தாவுக்கு தகப்பன். ஓ இல்லையா? அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறத நான் நம்பணுமா? நாங்க 2 பேரும் பேசுறத ஒட்டிருந்து கேட்டுட்டு ஞான திருஷ்டியில பாத்துட்டீங்களோ? அப்படி நம்புகிறவர்கள் நம்புகிறார்கள், நம்பாதவர்கள் நம்பாமல் போகட்டும். நம்பியதை நம்ப மறப்பதும், நம்பாததை நம்பி மறுப்பதும், நம்பாதவனை நம்புவதும், நம்பியவனை நம்பாததும் இந்த சித்தனாலும் சித்தமும். இந்த சித்தர் பாருங்க ஷோக்கா எடுத்து விட்டுறாரு. சித்தரா பொக்கானா மாதிரியா? மினிஸ்டர் வீட்டுக்காரங்க தவிர மத்தவங்க யாரும் இந்த வீட்டுல இருக்க கூடாது தெரியுமா? கிளம்பு கிளம்பு. வேற ஒண்ணும் இல்ல. நம்ம ஐயாவுக்கு வந்து இந்த பேங்க் குரு வச்சுக்கிறாங்க பாத்தியா? அதுக்கு ஒரு ஹோமம் செய்ய சொல்லி ஒரு ஆர்டர் போட்டுக்கிறாங்க. அதை ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். நம்ம கல்யாணி அம்மாக்கு பெட்களுக்கு ஹோமம் செய்ய சொல்லி அந்த அம்மா ஒரு ஆர்டர் போட்டுக்கிறாங்க. ஏதாவது இருந்துட்டு போட்டுக்கிறேன். சரி, அந்த ஹோமம் முடிஞ்சதோ இந்த வீட்டு விட்டு போயிடும் தெரியுமா? அப்படி வந்த வேலை முடிந்ததும் யாம் மேலே செவ்வாதுமலை காட்டுக்கே சென்று விடுவோம். என்னது செவ்வாது மலை காடா? சந்தேகமா இருக்கு. அப்போ தேவாரத்தை தான் கேட்கணும். தேவாரத்தை கேட்க வேண்டுமா? முருக பக்தன் போல் இருக்கிறது. நான் பாடுகிறேன் கேள். கைத்தல நீரைகளி அப்பமுடவர் போரே தப்பிய கரை முத அடிப்பேணி அடிப்பேணி. இப்போ நான் நினைப்பேன், நான் கேட்ட தேவாரம் இது இல்லையா? மிஸ்டர் தேவாரம் IPS. ஆமா, அது என்னது? என்ன ஹோமம்? ஹோமம். நீ அதை எப்ப நடத்த போறீங்க? சீக்கிரமே நடக்கும் அப்பனே, சீக்கிரமே நடக்கும். அதாவது அமாவாசையும் பௌர்ணமியும் கூடிய சுபயோக சுபதனத்தில் சீக்கிரமே நடக்கும். கபாலே, அதனால என்னையா சொல்லிட்டு போறா? அமாவாசையும் பௌர்ணமியும் கூடி இருக்கிறா என்னைக்கா வரும் அந்த நாள்? அதாவது இந்த உலகம் உள்ள வரைக்கும் அம்மா வாசியம் பௌர்ணமியும் ஒன்னா சாருமே சேராது. சாமி, நான் நடு ரோட்ல கழிச்சு போய் நின்றுட்டேன். இன்று எனது ஞான திருஷ்டியில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடக்கிறது. அதாவது ஆழவந்தானின் உருவம் கொண்ட ஒரு மாநிலம் இவ்வழியே நடந்து வந்து கொண்டிருக்கிறான். அதான் நீ படா சொன்ன நம்ம கட்சியில சேர்ந்துற. அரசியலே எமக்கு வேண்டாம் வேண்டாம். சாமியே, இன்னாச்சு அரசியல உன்னை வச்சு நாங்க அரசியல் பண்ணிக்கலாம். உன்னை கண்டி சபாநாயகர் போட்டான்னு வச்சுக்கா, எதிர்கட்சிக்கார கேள்வி கேட்காம வெளில செஞ்சிடலாம்.
அப்படியா? அரசியல் வேண்டாம் அப்பனே. ஓ, அதோ வருகிறான் பார். அவன் தான் ஆடவன் தான் போன்ற உருவம் படைத்தவன். அவன் விடாதே. ஆமா, யாரு சம்சாரமா? இல்ல பக்கத்து பொண்டாட்டி என்ன அடி கேக்குறா? ஏமா என்ன பொண்டாட்டின்னு அடையாள அடியா குத்தி வச்சிருந்தா என்ன தெரியும்? என்ன உனக்கு தெரியாது பாரு, உன்னால எனக்கு ஒரு பெரிய ஒட்டாசாகணும். நீ கண்டி கரெக்டா ஒட்டு விஷயம் வச்சியா நல்லா இருக்கும். என்னையா ஒண்ணு இருக்கா? நம்மகிட்ட ஒன்னு ஒரு ரிலேஷன் பண்ணுங்க. பேசுறத பார்த்தா டாபிக் கான்ஸ்டபிள் மாதிரி இல்லை. அது சரி, இது யார் தெரியுமா? சித்தனோட சித்தர் வயசுனா தெரியுமா? 400 வயசு. அத நீ வேறமா. அது மட்டும் இல்ல, இந்த குள்ளமாப்பா மட்டும் அவ தகச்சியாங்க. அவங்க கூட கோழி குள்ளா கூட விளையாடிக்கலாம். கேட்டுவாரு இந்த பாட்டு கோழி குண்டாடிட்டா ஸ்டேஷனுக்கு தலைமை போய் பெண்டு கட்டு வச்சுக்கோ, சரியாயிடும். நீ சித்தநாத சித்தரு ஓகே. நீனாப்பா புத்தநாத போதுரா. அது யாரும் தெரியாது உனக்கு. யாரும் சொல்ல மாண்புமிகு அமைச்சர் ஆள் வந்தது பத்தியா? அவங்க பியா கபாலி பியாவா நல்லா கும்பிட்டு நல்லா நம்மள யூஎன் போலீஸ் ஸ்டேஷன்ல மாமூலு ஜாஸ்தி வாங்கிக்கிறேன்னு சொன்னீங்க. கூட்டாஞ்சலி மாத்தினாங்க. நீதான் பெரிய சொல்லிங்க டிரான்ஸ்பர் போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். நீ கவலையா விடுங்க. உனக்குன்னா நாளைக்கே கூடாஞ்சல இருந்து ஈவன் ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்பர் வாங்கி கொடுத்துடல. ஆனா நீ